ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல நம்ம எல்லாத்தோட ஃபேவரட்டான ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதை வந்து பருப்பு ரசம்னு சொல்லலாம், மைசூர் ரசம்னு சொல்லலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வந்து சோஷியல் மீடியாலையும் தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல நம்ம ரசப்பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். நெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, முழு மல்லி, அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு காரத்தை பொறுத்து போட்டுக்கலாங்க. கூடவே 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகாய், மிளகாவும் மிளகும் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய போட்டுக்குங்க. இது பாருங்கள் லைட்டாக இப்போ செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இதையும் சேர்த்து அந்த நெய்லியே நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இது நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மாற்றிக்கோங்க. ஆறாதுக்கு முன்னாடியே சேர்த்து அரைச்சிடாதீங்க, டேஸ்ட்டே மாறிடும். இப்போ இதை வந்து நம்ம பொடிக்க முடியாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த ரசத்துக்கு மெயினான நல்ல வாசம் கொடுக்கறது இந்த ரச பேஸ்ட்டு தான். ஸோ இதை சேர்த்து அரைச்சி வச்சுட்டு நம்ம அடுத்து தான் ரசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்து தான் அதே கடாயில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி வடிகட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை நான் ஊற்றிருக்கிறேன். அடுத்ததான் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுடலாம். அது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த புளியோட பச்சை வாசம் போகணும், தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வத்த விட்டுறலாம். இப்போ இந்த டைமில் ஒரு 2லேருந்து 3 பல்லு பூண்டை வந்து தட்டி போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 6-7 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா வத்தி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 கப் துவரம் பருப்பை நல்லா குழைய மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து அதை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அந்த ரச பொடியோட பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வந்து பாயில் பண்ண போகிறோம். இது எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா லைட்டாக நுரைக்கணும், அவ்வளோதான். நுரைச்சி வர்ற அளவுக்கு இதை வேக விடணும். அடுத்த இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொதிச்சிடக்கூடாதுங்க ரசம், ஜஸ்ட் நுரைச்சா போதும். நம்ம சேர்த்த அந்த பருப்பு தண்ணி வந்து நல்லா நுரைக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா நுரைச்சி லைட்டாக அங்கங்கே கொதி வர்ற மாதிரி இருக்குது, பட் வரல. இந்த டைம்லேயே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு அதே மாதிரி நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடித்ததும் அடுத்த இதில் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தை நான் சேர்த்து அரைக்கலை, இந்த மாதிரி தாளிக்கையில் தான் போடுறேன். இது சூப்பராக இருக்கும். அடுத்த இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, உங்களுக்கு காரம் வேணும் இந்த டைமில் காஞ்ச மிளகா கூட கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இறக்கி வச்சுருக்கிற ரசத்தில் உள்ளே சேர்த்துற வேண்டியதுதான். கூடவே நல்லா பொடி பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி நம்ம நல்லா மூடி வச்சுட்டு இதை நல்லா சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான இந்த பருப்பு ரசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மைசூர் ரசம்னு சொல்லுவாங்க. நம்ம தேங்காய் துருவல் இதில் சேர்த்து தான் பண்ணணும். இது வந்து சாதத்தோட ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷன். எப்பயும் வைக்கிற ரசத்தை விட இது வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா ஆயில் கூட சேர்த்து நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.